ஐபிஎல் மினி ஏலத்தில் 2 உள்நாட்டு வீரர்களை அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுத்ததன் மூலம் சென்னை அணி பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. சென்னை அணி தற்போது வரை 8 வீரர்களை ஏலத்தில் எடுத்துள்ளது. அதில் 3 பேர் உள்நாட்டு வீரர்கள். புதுச்சேரியைச் சேர்ந்த அமான் கான் என்ற 29 வயது வீரரை சென்னை அணி ஏலத்தில் எடுத்தது பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. தற்போது வரை 3 வெளிநாட்டு வீரர்கள், 5 இந்திய வீரர்களை சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. ஐபிஎல் மினி ஏலத்தின் முதல் நாளிலேயே 2 உள்ளூர் வீரர்கள் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டு கவனத்தை ஈர்த்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரசாந்த் வீரை மினி ஏலத்திற்கு முன்பே பல அணிகள் நேரில் அழைத்து திறமையை சோதித்துள்ளன. இடது கை பேட்டிங், இடது கை ஸ்பின் பந்துவீச்சு, இறுதி ஓவர்களில் அதிரடி ஆட்டம் என தனது திறனை வெளிப்படுத்தக்கூடிய பிரசாந்த் வீரை சென்னை அணி 14.2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அணிக்காக U19, U23 உள்ளிட்ட பிரிவுகளில் விளையாடியுள்ள பிரசாந்த் வீர் யூபி T20 லீக் தொடரின் மூலம் மிகவும் அறியப்பட்டார். நடப்பாண்டு ரஞ்சி தொடர், சையத் முஸ்டாக் அலி தொடர்களில் தனது அதிரடி ஆட்டத்தால் பலரின் கவனத்தை ஈர்த்த பிரசாந்த் வீருக்கு 2026 ஐபிஎல் தொடர் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என கிரிக்கெட் ஆர்வலர்கள் கணித்துள்ளனர். 30 லட்சம் ரூபாய் அடிப்படை தொகையில் இருந்து 47.3 மடங்கு அதிக விலைக்கு ஏலம் போன பிரசாந்த் வீர் கடந்த ஆண்டே ஐபிஎல் அணியில் விளையாட வேண்டும் என்றால் அது தோனியுடன் சிஎஸ்கே அணியில் விளையாடினால் நன்றாக இருக்கும் என தெரிவித்த நிலையில் அந்த கனவு தற்போது நிறைவேறியுள்ளது. ஐபிஎல் மினி ஏலத்தில் 14.20 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட உள்நாட்டு கிரிக்கெட் வீரர் கார்த்திக் சர்மா அதிகம் பேசப்படும் நபராக மாறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கார்த்திக் சர்மா முன்னணி வீரர் தீபக் சாகரின் தந்தை லோகேந்திர சிங் சாகர் நடத்தும் அகாடமியில் 5 வயதில் இணைந்து தனது கிரிக்கெட் பயணத்தை தொடங்கினார். அதிரடி ஆட்டத்திற்கு பெயர் போன கார்த்திக் சர்மா ஒரு பேட்டராக மட்டுமின்றி விக்கெட் கீப்பராகவும் உருவெடுத்தார். நடப்பாண்டில் நடந்த சையத் முஸ்தக் அலி தொடர், பஞ்சாப் T20 போட்டிகளில் 150க்கும் மேல் ஸ்ட்ரைக் ரேட் கொண்டிருந்த கார்த்திக் சர்மா மீது ஐபிஎல் அணிகளின் கவனம் திரும்பியது. தோனி, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் என ஏற்கனவே 3 விக்கெட் கீப்பர்கள் சென்னை அணியில் இருக்கும் நிலையில் 14.20 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ள 19 வயதான கார்த்திக் சர்மாவிற்கு தனது திறனை வெளிக்காட்ட 2026 ஐபிஎல் தொடர் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது. 19வது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் வரும் மார்ச் 26ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கோப்பையை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் விதிப்படி தொடக்க போட்டியை சொந்த அரங்கமான சின்னசாமி மைதானத்தில் நடத்த வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற கூட்ட நெரிசலில் 11 ரசிகர்கள் உயிரிழந்ததால் மைதானத்தின் பாதுகாப்பு தரங்களை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதற்கிடையே ஐபிஎல் 2026க்கான மினி ஏலம் இன்று அபுதாபியில் நடக்கிறது. ஐபிஎல் மினி ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை ஆஸ்திரேலிய அணியின் கேமரூன் கிரீன் பெற்றுள்ளார். அவரை கொல்கத்தா அணி 25.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இலங்கையைச் சேர்ந்த மதிஷா பத்திரானாவை கொல்கத்தா அணி 18 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. அதே நேரம் அதிக தொகைக்கு ஏலம் போன உள்ளூர் வீரர்கள் என்ற பெருமையை கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் பெற்றுள்ளனர். இருவரையும் சென்னை அணி 14.2 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. இங்கிலாந்து அணியின் வீரர் லியாம் லிவிங்ஸ்டன் ஹைதராபாத் அணியால் 13 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார்.